ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 20ல கரண்ட் அஃபேர்ல இருந்து 10ல இருந்து 13 கொஸ்டின் வந்து வந்துரும். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் நவம்பர் டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இப்போ குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ரயில்வேல இருந்து டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷன், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் பேட்சஸும் நம்ம ஆப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப குரூப் டிக்கு எனக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இதோட கடைசி நடந்த 101 ஷிஃப்டோட கிளாஸஸ் வேணும், அதோட டெஸ்ட் வேணும், பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம மார்ச் 2026ஓட டாப் 300 பிளஸ் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஆல்ரெடி ஒரு 200 கொஸ்டினுக்கு மேல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னையோட உங்களுக்கு மார்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஆல்ரெடி நம்ம ஏப்ரல் மந்தோட டாப் 300 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜூனும் நாம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 4 மாசம் பாத்தீங்கன்னா யூடியூப்லயே நம்ம 2000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதையும் பாத்துருங்க. நாளைக்கு வந்து நாம ஜூலை மந்தோட கரண்ட் அஃபேர் அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 2026ஓட கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Kuzunpur, which is said to become Odisha's first smart village, is located in which district? ஒடிசாவின் முதல் ஸ்மார்ட் கிராமமாக மாற உள்ள குசூன்பூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா எங்கன்னா கேந்திரபாரால இருக்கு. இந்தியா recently submitted its first national report on the implementation of the Nagoya, ஓகேவா, நகோயா புரோட்டோகால் டு விச் இன்டர்நேஷனல் பாடி? நகோயா நெறிமுறையை நடைமுறைப்படுத்துவது குறித்த தனது முதல் தேசிய அறிக்கையை இந்தியா சமீபத்தில் எந்த சர்வதேச அமைப்பிடம் சமர்ப்பித்தது? சோ யாருக்கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, உயிரியல் பன்முகத்தன்மைக்கான மாநாடு. BIMSTEC Young Professionals Exchange Program hosted by India in March 2026 was conducted in which cities? மார்ச் 2026ல இந்தியா நடத்திய BIMSTEC இளம் தொழில்முறை வல்லுநர்கள் பரிமாற்ற திட்டம் எந்த நகரங்களில் நடைபெற்றது அப்படின்னா மும்பை மற்றும் புனேல நடந்திருக்கு. State wide vaccination drive against foot and mouth disease in Gujarat was launched under which program? என்ன சொல்லியிருக்காங்க? குஜராத்ல கால்நடைகளுக்கு ஏற்படும் கோமாரி நோய்க்கு எதிரான மாநில அளவிலான தடுப்பூசி இயக்கம் எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது அப்படின்னா தேசிய விலங்கு நோய் கட்டுப்பாட்டு திட்டம். என்னது இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். வேர்ல்டு பேங்க் வந்து $300 மில்லியன் லோன் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா கிளீன் ஏர் ப்ரோக்ராமுக்கு. எந்த ஸ்டேட்டுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு. எந்த இந்திய மாநிலத்தோட தூய்மையான காற்று திட்டத்திற்காக கிளீன் ஏர் ப்ரோக்ராமுக்காக வேர்ல்டு பேங்க் வந்து உலக வங்கி வந்து $300 மில்லியன் கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஓகேவா? சோ யாரு கடன் கொடுக்கறாங்க? வேர்ல்டு பேங்க். யாருக்கு? உத்தரப்பிரதேசத்துக்கு. எவ்வளவு கொடுக்கறாங்க? $300 மில்லியன். எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னா கிளீன் ஏர் ப்ரோக்ராமுக்கு கொடுக்கறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அனிமேட்டட் ஷார்ட் பிலிம் Chimmy, which won the Best Director Award at NYSAF 2026, was directed by whom? NYSAF 2026 சிறந்த இயக்குனருக்கான விருதை வென்ற சிமி என்ற அனிமேஷன் குறும்படத்தை இயக்கியவர் யார்? யார் அப்படின்னா பார்த்தசாரதி மகந்த். வேர்ல்டு சோசியல் ஒர்க் டே 2026 உலக சமூக பணி தினம். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் உலக சமூக பணி தினம் வந்து எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா வேர்ல்டு சோசியல் ஒர்க் டே வந்து மார்ச் 17.
Asia's largest tulip garden inaugurated in March 2026 is located in which city? மார்ச் 2026ல திறந்து வைக்கப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் பூங்கா வந்து எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஸ்ரீநகர், ஜம்மு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். According to the government, self-employment in India has increased to what percentage in recent years? அரசோட கருத்துப்படி சமீபத்துல இந்தியாவுல சுய தொழில் இல்லைன்னா சுய வேலை வாய்ப்பு எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது அப்படின்னா 58% அதிகரித்துள்ளது. How much LPG was carried by the vessel Shivalik that recently arrived in India from Qatar? சமீபத்துல கத்தார்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஷிவாலிக் கப்பலில் எவ்வளவு எல்பிஜி சிலிண்டர் கொண்டு வரப்பட்டது? எவ்வளவு அப்படின்னா 46,000 மெட்ரிக் டன். The 20 Speed Post service launched by India Post guarantees delivery within how much time? இந்திய அஞ்சல் துறை வந்து தொடங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா 24 ஸ்பீட் போஸ்ட். ஓகேவா? எவ்வளோ நேரத்துக்குள்ள டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ 24 ஸ்பீட் போஸ்ட் இதை யாரு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்திய அஞ்சல் துறை வந்து தொடங்கியிருக்காங்க. Multinational Anti-Submarine Warfare Exercise Sea Dragon 2026 in which the Indian Navy participated is hosted by which country? இந்திய கடற்படை பங்கேற்ற பன்னாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி சி டிராகன் 2026 எந்த நாட்டினரால் நடத்தப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. Who has been chosen for the prestigious சங்கீத கலாநிதி அவார்டு 2026? 2026 ஆண்டுக்கான மதிப்புமிக்க சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஜெயந்தி குமரேஷுக்கு. அவதார் recently launched in India is associated with which of the following technologies? இந்தியாவில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அவதார் எந்த தொழில்நுட்பத்துடன் தொடர்புடையது? எந்த தொழில்நுட்பம் அப்படின்னா நீர்நில இருவாழ்வு ட்ரோன். ஓகேவா? ஸோ ஆம்பிபியஸ் ட்ரோன்னு சொல்லுவோம். அதாவது நீர்லையும் இருக்கக்கூடியது, நிலத்திலையும் இருக்கக்கூடியது. Which brand appointed ஜாஸ்பிரித் பும்ரா as its brand ambassador for India 2026? 2026ல பும்ராவை வந்து இந்தியாவின் பிராண்ட் தூதராக நியமித்த நிறுவனம் எது அப்படின்னா யுனிக்ளோ. Who has been appointed as the new chairperson of the National Commission for Backward Classes? மார்ச் 2026ல தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சாத்வி நிரஞ்சன் ஜோதி. வில்லியம் டால்ரிம்பிள் was awarded the 2026 Mark Clinton History Prize for which book? வில்லியம் டால்ரிம்பிள் எந்த புத்தகத்துக்காக 2026 இந்த வருஷத்துல மார்க் லிண்டன் வரலாற்று பரிசை வென்றார்? எந்த புக்குக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தி கோல்டன் ரோடு. Nita Ambani was awarded which of the following honors in 2025 for her humanitarian work? நீதா அம்பானி தன்னோட மனிதாபிமான பணிகளுக்காக 2025ல எந்த விருதை பெற்றார்? என்ன விருது அப்படின்னா KISS மனிதாபிமான விருது. ஓகேவா? KISS ஹியூமனிடேரியன் அவார்டு. உகாதினா என்னது? தெலுங்கு வருட பிறப்பு. தெலுங்கு நியூ இயர் which will be celebrated on which date? தெலுங்கு வருட பிறப்பான உகாதி எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 19. குடி பட்வா the Marathi New Year will be celebrated on which date? மராத்தி வருட பிறப்பான குடி பட்வா 2026 எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது அப்படின்னா மார்ச் 19. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி டே ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத தொழிற்சாலை தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 18. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே, சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 20. வேர்ல்டு ஸ்பேரோ டே உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் 20. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேஸ். நீங்க உட்கார்ந்து ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் எடுத்து படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்ல என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் வருதோ அதை படிச்சீங்கனாலே அதுலயே உங்களுக்கு கவர் ஆகிரும். FIFA has partnered with which platform as a preferred platform for the 2026 FIFA World Cup? 2026 FIFA உலக கோப்பைக்கான விருப்பமான தளமாக FIFA வந்து எந்த தளத்துடன் இணைந்துள்ளது? எது கூட அப்படின்னா யூடியூப் கூட. ஓகேவா? நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2026 is being held at which venue? 2026 தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் எந்த மைதானத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா கலிங்கா ஸ்டேடியம். ஓகே, இந்த கலிங்கா ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா புவனேஸ்வர், ஒடிஷால இருக்கு. According to the Hurun Global Rich List 2026, who is the richest person in the world? எல்லாருமே சொல்லிருவாங்க. யாரு? Hurun Global Rich List 2026 படி உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா எலன் மஸ்க். ஓகேவா?
ஸோ எலன் மஸ்க் எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே. பூமிகா ஸ்ரெஸ்தா who recently made headlines became the first transgender woman member of parliament which country. சமீபத்துல செய்திகள்ல இடம் பிடித்த பூமிகா ஸ்ரெஸ்தா எந்த நாட்டின் முதல் திருநங்கை நாடாளுமன்ற உறுப்பினர். ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா நேபாளை சேர்ந்தவங்க. விச் கண்ட்ரி டாப்டு த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஓகேவா. ஸோ எப்பவுமே நீங்க பழைய கரண்ட் அஃபேர்ல இருந்தே எடுத்து பார்த்தீங்கன்னா உலக மகிழ்ச்சியான நாடு. ஓகேவா. உலகத்திலே மகிழ்ச்சியான நாடு எது அப்படின்னா பின்லாந்து தான். உலக மகிழ்ச்சி அறிக்கை 2026ல உலகின் மகிழ்ச்சியான நாடாக முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா பின்லாந்து. ஜோன்ஸ் ஆக்ட் 1920 recently in news primarily mandates what. சமீபத்துல செய்திகளில் இடம்பெற்ற ஜோன்ஸ் சட்டம் முதன்மையாக எதை கட்டாயப்படுத்துகிறது? அமெரிக்க துறைமுகங்களுக்கு இடையேயான பொருட்கள் அமெரிக்க கப்பல்ல மட்டுமே கொண்டு செல்லப்பட வேண்டும். ஓகேவா. அடுத்து பவ்யா ஸ்கீம் அப்ரூவ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரைமர்லி எய்ம்ஸ் டு. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பவ்யா திட்டம் எதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா தொழில்துறை பூங்காக்களை கட்டுதல் மற்றும் அதோட உற்பத்தியை ஊக்குவித்தல். The RISA Timeless Tribal Initiative launched in 2026 primarily aimed at. 2026ல தொடங்கப்பட்ட ரைசா டைம்லெஸ் ட்ரைபல் முன்முயற்சி எதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா பழங்குடியின கைவினை பொருட்களை ஊக்குவித்தல், கைவினை கலைஞர்களின் வருமானத்தை அதிகரித்தல். கலிஞ்சர் ஹில் recently declared a national geo heritage site is located in which state. சமீபத்துல தேசிய புவி பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட கலிஞ்சர் மலை எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அடுத்த கொஸ்டின். பிரம்பனன் டெம்பிள் தட் வாஸ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி. சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட இந்த பிரம்பனன் கோயில் வந்து எந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியால இருக்கு. திவ்யாங் சக்தி யோஜனா ரீசன்ட்லி லான்ச்ட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ். திவ்யாங் அப்படின்னாலே யாருக்கு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு தான் அர்த்தம். சமீபத்துல தொடங்கப்பட்ட திவ்யாங் சக்தி யோஜனா பின்வரும் எந்த பலனை வழங்குகிறது? மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஃப்ரீ பஸ் இலவச பேருந்து பயணம், ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். Who won the BNP Paribas Open 2026 men's single title at Indian Wells. இந்தியன் வெல்ஸ்ல நடந்த 2026 PNB Paribas Open ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா ஜானிக் சின்னர். Under the revised rules of Pradhan Mantri Fasal Bima Yojana, within how many days must insurance claims be settled? பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் திருத்தப்பட்ட விதிகளின்படி காப்பீட்டு கோரிக்கைகள் எத்தனை நாட்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும்? எவ்வளவு நாளுக்குள்ளனா 21 நாளுக்குள்ள. Government of India aims to achieve universal health insurance coverage by which year? இந்திய அரசு எந்த வருஷத்துக்குள்ள அனைவருக்கும் பொதுவான சுகாதார காப்பீடு வழங்குவதை இலக்காக கொண்டுள்ளது? எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2033க்குள்ள. 11th National Conference on Economics of Competition Law was organized by which organization? போட்டி சட்டத்தின் பொருளாதாரம் குறித்த 11வது தேசிய மாநாட்டை ஏற்பாடு செய்த அமைப்பு எது அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய போட்டி ஆணையம். First national workshop on the MSME online dispute resolution portal was organized by which ministry? MSME ஆன்லைன் தகராறு தீர்வு இணையதளம் குறித்த முதல் தேசிய பணிமனையை எந்த அமைச்சகம் ஏற்பாடு செய்தது அப்படின்னா MSME அமைச்சகம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். லடாக் மேக்மெட்டிக் ஆர்க் இஸ் பிரைமர்லி அசோசியேட்டட் வித் விச் டைப் ஆஃப் ராக்ஸ். லடாக் மேக்மெட்டிக் ஆர்க் முதன்மையாக எந்த வகையான பாறைகளுடன் தொடர்புடையது அப்படின்னா தீப்பாறைகள். ஓகேவா. ஸோ இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தீப்பாறைகளோடு தொடர்புடையது. India is exploring collaboration with Europe for the development of which type of fighter jet. எந்த வகையான போர் விமானத்தை உருவாக்க ஐரோப்பாவுடன் இணைவதற்கான வாய்ப்புகளை இந்தியா ஆராய்ந்து வருகிறது. ஸோ எந்த வகையான போர் விமானங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th generation போர் விமானங்கள். கிருஷி சகி இனிஷியேட்டிவ் லான்ச் இன் 2026 இதோட எய்ம் என்ன? 2026ல தொடங்கப்பட்ட கிருஷி சகி திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல், விவசாயத்துல அவங்களோட பங்களிப்பை வந்து அதிகப்படுத்துதல். பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட் 2026 இஸ் பீயிங் ஹெல்ட் இன் விச் சிட்டி? பாரத் மின்சார உச்சி மாநாடு எந்த நகரத்துல நடைபெறுகிறது அப்படின்னா டெல்லியில. Who recently resigned as the chairman of the HDFC Bank? 2026ல HDFC வங்கியின் தலைவர் பதவியிலிருந்து விலகியவர் யார் அப்படின்னா அதானு சக்கரவர்த்தி. India recently tested an indigenous floating lidar system primarily for which purpose? இந்தியா சமீபத்துல உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட மிதக்கும் லைடர் மிதவை அமைப்பை எந்த நோக்கத்துக்காக சோதித்தது அப்படின்னா வானிலை முன்னறிவிப்பு மற்றும் கடல்சார் காற்று திறனை மதிப்பீடு செய்தல்.
India is strengthening its solar panel waste recycling framework primarily to address which issue? எந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்தியா தனது சோலார் பேனல் கழிவு மறுசுழற்சி கட்டமைப்பை வலுப்படுத்துகிறது? எதுக்கு அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாகத்தால் அதிகரித்து வரும் சோலார் மின் கழிவுகளை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்காக. ரைசிங் சோலார் e-waste due to renewable expansion. Which country topped the Global Terrorism Index 2026? உலகளாவிய பயங்கரவாத குறியீடு 2026ல பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாட்டுல முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். ஜன் விஸ்வாஸ் Amendment of Provision Bill 2025 was recently withdrawn from which House of Parliament? ஜன் விஸ்வாஸ் மசோதா 2025 சமீபத்துல நாடாளுமன்றத்தோட எந்த அவையிலிருந்து திரும்ப பெறப்பட்டது அப்படின்னா லோக்சபால இருந்து. Which portal has been launched by the Uttarakhand government for real-time health monitoring during the Chardham Yatra 2026? 2026 சார்தம் யாத்திரையின் போது நிகழ்நேர சுகாதார கண்காணிப்புக்காக உத்தரகாண்ட் அரசால் தொடங்கப்பட்ட இணையதளம் எது அப்படின்னா ஸ்வஸ்திய தாம் போர்ட்டல். குளோபல் ரீசைக்ளிங் டே ஒவ்வொரு ஆண்டும் உலக மறுசுழற்சி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 18ல. Which country became the 118th member of the International Solar Alliance? முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியோட 118வது உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னா ருமேனியா. According to recent report, which country accounted for the highest number of top methane emitting oil and gas sites in 2025? சமீபத்திய அறிக்கைப்படி 2025ல அதிகப்படியான மீத்தேன் வாயுவை வெளியிடும் எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்களை கொண்ட நாடு எது அப்படின்னா துர்க்மெனிஸ்தான். Recently, who has been appointed as India's ambassador to China? சமீபத்துல சீனாவின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விக்ரம் துரைசாமி. Who has been awarded the KBE Knight Commander of the Order of the British Empire Honor? KBE-னா என்னன்னா நைட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் கௌரவம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சந்திரசேகரன். ஓகேவா? ரித்துபர்ணா செங்குப்தா received the Women Empowerment Award in which country? ரித்துபர்ணா செங்குப்தா எந்த நாட்டில் பெண் அதிகாரமளித்தல் விருதை பெற்றார்? சோ எந்த நாட்டுல அப்படின்னா யூகேல. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியா will host the 2028 World அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இன் விச் சிட்டி? 2028 உலக உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டியை இந்தியா எந்த நகரத்தில் நடத்த உள்ளது அப்படின்னா புவனேஸ்வர்ல. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்? வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 116வது இடத்துல இருக்கு. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து. இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் ராசியல் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அப்சர்வ்டு. இன பாகுபாடு ஒழிப்புக்கான சர்வதேச தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 21. RBI received global recognition for launching which cyber security initiative? எந்த இணைய பாதுகாப்பு முயற்சியை தொடங்கியதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றது? எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா .bank.in டொமைன். ஓகேவா? சோ அந்த டொமைனோட நேம் வந்து .bank.in. Kaveh Madani, the youngest winner of the Stockholm Water Prize, belongs to which country? Okay, Stockholm நீர் பரிசை வென்ற மிக இளையவரான கவே மதனி எந்த நாட்டை சேர்ந்தவர்? எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஈரானை சேர்ந்தவர். ரிலீஃப் ஸ்கீம் 2026 was launched under which mission? ரிலீஃப் திட்டம் 2026 எந்த இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏற்றுமதி ஊக்குவிப்பு இயக்கம், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன். கிருஷி சகி இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யார் இது பண்ணியிருக்காங்க? கிருஷி சகி வந்து பெண்களுக்கு விவசாயத்துல அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக தொடங்கி இருக்கிறது தான் இந்த கிருஷி சகி இனிஷியேட்டிவ். தொடங்கி இருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா இந்திய விவசாய காப்பீட்டு நிறுவனம். கிருஷ்ணகுமார் தாகூர் has been appointed as the director of which organization? கிருஷ்ணகுமார் தாகூர் எந்த அமைப்போட இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா NMDC-யோட இயக்குனர். Who became the second male player to score 900 official career goals? 900 அதிகாரப்பூர்வ வாழ்க்கை முறை கோல்களை அடித்த இரண்டாவது ஆண் வீரர் யார் அப்படின்னா மெஸ்ஸி, லியோனல் மெஸ்ஸி. அமாக் ஜாவ்லா military exercise was conducted by which organization? அமாக் ஜாவ்லா ராணுவ பயிற்சி எந்த அமைப்பால் நடத்தப்பட்டது அப்படின்னா இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்டது. Who has been appointed as the brand ambassador of BHIM பேமெண்ட்ஸ், பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி? ஓகேவா? இதோட ஆட் பாத்தீங்கன்னாலே அதுல MS தோனி தான் வந்திருப்பாரு. 2026ல பீம் பேமெண்ட்ஸ், பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணின்னு சொல்லுவோம். இந்த செயலியோட பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தோனி, மகேந்திர சிங் தோனி.
Which country recently overtook the Netherlands to become India's third largest export destination? நெதர்லாந்த பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் மூன்றாவது பெரிய ஏற்றுமதி நாடாக சமீபத்தில் உருவெடுத்த நாடு எது அப்படின்னா சீனா. புர்ரா சப்போரி வைல்ட் லைஃப் சாங்சுரி located on the bank of which river? புர்ரா சப்போரி வனவிலங்கு சரணாலயம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா பிரம்மபுத்திரா. லிபுலைக் கணவாய் லிபுலைக் பாஸ் இஸ் located in which Indian state? லிபுலைக் கணவாய் எந்த இந்திய மாநிலத்துல இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. சார்குல் ஃபெஸ்டிவல் இஸ் primarily celebrated in which state? சார்குல் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜார்க்கண்ட்ல. நேஷனல் DMF சமிட் 2026 இஸ் ஆர்கனைஸ்டு பை which ministry? தேசிய DMF உச்சி மாநாடு எந்த அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். பிராகிருதி 2026 இஸ் primarily related to which sector? பிராகிருதி 2026 எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னா கார்பன் சந்தைகள் மற்றும் காலநிலை நடவடிக்கை. What is the theme of World Meteorological Day 2026? உலக வானிலை தினத்தோட கருப்பொருள் என்ன? சோ அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா அப்சர்விங் டுடே protecting tomorrow. இன்று கவனிப்போம் நாளை பாதுகாப்போம். இதுதான் 2026 மெட்ராலஜிக்கல் டேக்கான கருப்பொருள். Who became the youngest T20 centurion at the age of 15 years? யாரு 2026ல 15 வயதில் மிக இளைய T20 சதம் அடித்தவர் யார் அப்படின்னா ஃபேனி உடகுஷி மானிண்டே. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? சோ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Who won the ICC Women's Player of the Month Award February? ஓகே, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஓகேவா. சோ ICC சிறந்த பெண் வீராங்கனை விருது பிப்ரவரி மாதத்துக்கு வென்றவர் யார் அப்படின்னா அருந்ததி ரெட்டி. அடுத்து பரம்பாக் 2026 பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்சித் பாரத் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு பை விச் மினிஸ்ட்ரி? விக்சித் பாரத் லட்சியத்திற்கான கொள்கை சீர்திருத்தம் மற்றும் பொறுப்பான நடவடிக்கையான பரம்பாக் 2026 தொடங்கிய அமைச்சகம் எது அப்படின்னா நிதி அமைச்சகம். சாப்டர் குட் the most important festival of Mizoram is associated with which activity? So இந்த சாப்டர் குட் வந்து எந்த மாநிலத்துல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சாப்டர் குட்டுங்கிறது மிசோரத்துல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா. சோ இது எந்த செயல்பாட்டோடு தொடர்புடையது அப்படின்னா ஜூம் சாகுபடி நிலம் சுத்தம் செய்யும் பணியின் முடிவு. எண்ட் ஆஃப் ஜூம் கல்டிவேஷன் கிளியரிங். வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே உலக காசநோய் தினம் வந்து மார்ச் 24. Which state will host the Junior National Badminton Championship 2026 first time? 2026 ஜூனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை முதல் முறையாக நடத்தக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். இந்திரம்மா ஃபேமிலி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்திரம்மா இந்த நேம் வச்சே எந்த ஸ்டேட்னு சொல்லிடலாம், தெலுங்கானான்னு சொல்லிடலாம். ஹஸ் பீன் லான்ச்டு பை விச் ஸ்டேட்? இந்திரம்மா குடும்ப ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் 2026 will be hosted in which state? கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகள் எந்த மாநிலத்துல நடத்தப்படும் அப்படின்னா சத்தீஸ்கர்ல. இந்தியா ranks at which position globally in terms of coal reserves? நிலக்கரி இருப்பில் உலகளவில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 5வது இடத்துல இருக்கு. What was the theme of the World Water Day Conclave 2026? மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தால ஏற்பாடு செய்யப்பட்ட உலக தண்ணீர் தின மாநாடு 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னா தண்ணீருக்கான தொழில்துறை. Who has been appointed as the non-executive part-time chairman of South Indian Bank? 2026ல சவுத் இந்தியன் வங்கியோட பகுதி நேர தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜோசப் கட்டூர். National AI Skilling Initiative launched by Ashwini Vaishnav aims to train how many youth in artificial intelligence? அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கிய தேசிய AI திறன் மேம்பாட்டு திட்டம் எத்தனை இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு துறையில பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா 15,000 யூத்துக்கு. Which organization won in 2026 Earth's climate indicators are flashing red? 2026ல பூமி காலநிலை குறிகாட்டிகள் சிவப்பு எச்சரிக்கையை விடுக்கின்றன அப்படின்னு எச்சரிக்கை விடுத்த அமைப்பு எது அப்படின்னா உலக வானிலை அமைப்பு. What is India's rank in the global terrorism index? உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டுல இந்தியாவோட இடம் எத்தனை அப்படின்னா 13வது இடத்துல இருக்கும். Who won the women's title at the India Open 2026 by defeating ஹனா மோட்டாஸை தோற்கடித்து 2026ல இந்தியா ஓபன் போட்டியில பெண்கள் பிரிவுல பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா அனஹத் சிங். Delhi's Green Budget 2026 was mainly introduced to address which major issue? டெல்லியோட பசுமை வரவு செலவு திட்டம் 2026 எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா டெல்லியில அதிகமா இருக்கிறதே மாசுபாடு தான், காற்று மாசுபாடு தான். ஓகேவா. சோ அங்க அதிகரித்து வரக்கூடிய அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு.
ஜன்சதி கௌரவ் has been published by which institute? ஜன்சதி கௌரவ் என்ற புத்தகத்தை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது? ஓகேவா? சோ எந்த நிறுவனம் அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ். When is the International Day for the Right to the Truth Concerning Human Rights Violations observed? மனித உரிமை மீறல்கள் தொடர்பான உரிமைக்கான சர்வதேச தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 24. கர்நாடகா கிராமினா பேங்க் received a national award for outstanding performance in which area? கர்நாடகா கிராமின் வங்கி எந்த துறையில் சிறப்பான செயல்பாட்டுக்காக தேசிய விருதை பெற்றது அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜஸ், சுய உதவிக்குழு வங்கி இணைப்பு. Who received an international honor at the BRICS CCIWE Summit 2026 for her contribution in women empowerment? பெண் அதிகாரம் அளித்தல்ல ஆற்றிய பங்களிப்புக்காக பிரிக்ஸ் CCIWE உச்சி மாநாடு சர்வதேச கௌரவத்தை பெற்றவர் யார் அப்படின்னா கல்பனா சோரன். Recently, who has been re-elected as supreme leader of the North Korea? சமீபத்துல நார்த் கொரியாவோட உயரிய தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கிம் ஜாங் உன். Which state became second state in India to pass the Uniform Civil Code? 2026ல பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய இந்தியாவின் இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னா குஜராத். Which organization raised concerns over the ஆகனாஷினி வேதவதி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்? ஆகனாஷினி வேதவதி நதி இணைப்பு திட்டம் குறித்து கவலை தெரிவித்த அமைப்பு எது அப்படின்னா யுனெஸ்கோ. Who has been appointed as a whole time member of SEBI? 2026ல இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட முழு நேர உறுப்பினர் யாரு அப்படின்னா KV ரமணமூர்த்தி. ஓகே, முக்கியமான கொஸ்டின். Which country topped the global pollution list according to the latest report? சமீபத்திய அறிக்கையின்படி உலகளாவிய மாசு பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 6வது இடத்துல இருக்கோம். இந்தியா 6வது இடத்துல இருக்கு. Who has been appointed as the new Security Council Chief of Iran in 2026? 2026ல ஈரானோட புதிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முகமது பாகர் கொல்காதர். What is the main purpose of the Terrafab project unveiled by Elon Musk in 2026? 2026ல எலன் மாஸ்க் அறிமுகப்படுத்திய Terrafab திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா AI சிப்ஸை வந்து தயாரிக்கிறது. Which Indian city was the country's first gas vending machine launched? நாட்டின் முதல் எரிவாயு விற்பனை இயந்திரம் எந்த நகரத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னா குருகிராம் ஹரியானால. According to scientists, 11 new moons have been discovered in Saturn's orbit. What is the total number of Saturn's moons? விஞ்ஞானிகள் கூற்றுப்படி சனிக்கோளையோட சுற்றுப்பாதையில 11 புதிய நிலவுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா சனியில மொத்தம் வந்து எத்தனை நிலவுகள் இருக்கு அப்படின்னா 285 நிலவுகள் வந்து இருக்கு. What is the theme of Bihar Day? ஓகேவா, 2026 பீகார் தினத்தோட கருப்பொருள் என்ன? பீகார் தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 22. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னா உனத் பீகார் உஜ்வல் பீகார். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் அப்சர்வ்டு. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச வன தினம் வந்து மார்ச் 21ல அனுசரிக்கப்படுகிறது. Who has been selected to represent India at the World Youth Parliament 2026? 2026 உலக இளைஞர் நாடாளுமன்றத்துல இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஸ்துதி பிரதான். வேர்ல்டு தியேட்டர் டே உலக நாடக தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 27. Who has been appointed as the new Director General of BBC? பிபிசியோட புதிய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மேட் பிரிட்டன். Which operation has the Indian Navy launched to protect ships coming to India through the Strait of Hormuz? ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு வரும் கப்பல்களை பாதுகாக்க இந்திய கடற்படை வந்து ஒரு ஆபரேஷனை தொடங்கியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா. ராஜஸ்தான் இண்டஸ்ட்ரியல் பார்க் பாலிசி 2026 aims to promote which of the following? ராஜஸ்தான் தொழில் பூங்கா கொள்கை 2026 எதை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா தொழில்துறை உள்கட்டமைப்பு மற்றும் முதலீடு. Which institution is ranked as the top Indian university in QS World University Ranking 2026? QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2026ல முதலிடம் பிடித்த இந்திய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா IIT டெல்லி. Akasha 300 3D printer recently seen in news has been developed by which organization? சமீபத்துல செய்திகள் இடம்பெற்ற ஆகாஷா 300 3D பிரிண்டர் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்பேஸ் டைம் 4D. What is the primary reason behind the Cuba blackout crisis 2026? கியூபா மின்வெட்டு நெருக்கடிக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா fuel shortage. ஓகேவா, எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் எரிசக்தி நெருக்கடி.
Why did Philippines declare a national energy emergency in 2026? 2026ல பிலிப்பைன்ஸ் வந்து தேசிய எரிசக்தி அவசர நிலையை அறிவித்தது. எதுக்காக அறிவிச்சாங்க அப்படின்னா ஈரான் மோதலால் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி காரணமாக பிலிப்பைன்ஸ்ல தேசிய எரிசக்தி அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டது. Which city overtook Delhi as the world's most polluted city according to 2025 air quality report? 2025 காற்று தர அறிக்கையின்படி உலகில் மிகவும் மாசுபட்ட நகரமாக டெல்லியை பின்னுக்கு தள்ளி முன்னேறிய நகரம் எது அப்படின்னா லோனி. இந்த லோனி எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சுகம் டிஜிட்டல் குஜராத் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் விச் டைப் ஆஃப் கவர்னன்ஸ்? சுகம் டிஜிட்டல் குஜராத் திட்டம் எந்த வகையான நிர்வாகத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது? எந்த வகையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல்னு வந்துருச்சு. சோ நேர்ல போக வேண்டாம். ஃபேஸ்லெஸ், கேஷ்லெஸ், பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ். ஓகேவா? பணமில்லா மற்றும் காகிதமற்ற நிர்வாகம். அம்ராபாத் டைகர் ரிசர்வ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ். இது எங்க இருக்கு? அம்ராபாத் புலிகள் காப்பகம் வந்து சமீபத்துல நியூஸ்ல பார்த்தோம். இது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா தெலுங்கானால இருக்கு. Israel plans to establish a security zone in southern Lebanon up to which river? தெற்கு லெபனான்ல எந்த நதி வரை பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க இஸ்ரேல் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா லிட்டானி ரிவர் வரைக்கும். What is the name of scheme approved by the Union Cabinet to modernize and upgrade immigration, visa and foreigners registration in India? இந்தியாவில் குடியேற்றம், விசா மற்றும் வெளிநாட்டினர் பதிவை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தோட நேம் என்ன அப்படின்னா இமிகிரேஷன் விசா ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் IVFRT ஸ்கீம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Which airport was named the world's best airport in the Skytrax Awards 2026? Skytrax விருதுகள்ல உலகில் சிறந்த விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது அப்படின்னா சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம். Prime Minister Modi attend G7 summit in which country? பிரதமர் நரேந்திர மோடி 2026ல G7 உச்சி மாநாட்டில் எந்த நாட்டில் கலந்து கொள்வார் அப்படின்னா பிரான்ஸ்ல. Who will inaugurate Noida International Airport on 28 March 2026? 28 மார்ச் 2026ல நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை தொடங்கி வைப்பவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி. Who became Nepal's youngest prime minister after the 2026 general election? 2026 பொது தேர்தலுக்கு பிறகு நேபாளத்தோட இளைய பிரதமர் யாரு அப்படின்னா பாலேந்திர ஷா. What major change has been announced regarding the US dollar in 2026? 2026ல அமெரிக்க டாலர் தொடர்பாக அறிவிக்கப்பட்ட முக்கிய மாற்றம் என்ன? என்ன அப்படின்னா முதல் முறையாக அந்த அதிபரோட கையொப்பம் வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைம் அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோட சைன் வந்து அதுல சேர்த்திருக்காங்க. How many countries joined the coalition to secure oil supply through the Strait of Hormuz? 2026 ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் விநியோகத்தை பாதுகாக்க உருவான கூட்டணியில எத்தனை நாடு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா 22 நாடுகள். நந்தமுரி பாலகிருஷ்ணா பாலையான்னு சொல்லுவோம் இல்லையா, ரிசீவ்ட் த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அட் விச் ஈவெண்ட்? நந்தமுரி பாலகிருஷ்ணா 2026ல. சோ பாலையா அப்படின்னு சொல்லுவோம் நாம. எந்த நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றார்? டெல்லி சர்வதேச திரைப்பட விழாவுல. Which organization has launched the Gruk Sugam portal? Gruk Sugam இணையதளத்தை தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க். காஷ்மீர் துலிப் ப்ராஜெக்ட் aims to reduce India's dependence on imports mainly from which country? காஷ்மீர் துலிப் திட்டம் முக்கியமாக எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா நெதர்லாந்து. Recently discussed hidden ocean inside the earth is located approximately at what depth? சமீபத்துல விவாதிக்கப்பட்ட பூமியின் உட்புறத்தில் உள்ள மறைந்திருக்கும் பெருங்கடல் எவ்வளவு ஆழத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா 700 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு. India's updated NDC targets for 2035, what percentage of electricity capacity is aimed to be from non-fossil fuel sources? 2035 ஆண்டுக்கான இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க NDC இலக்குகளின்படி மின்சார திறனில் எத்தனை சதவீதம் புதை படிவமற்ற எரிபொருள் ஆதாரங்கள்ல இருந்து எடுக்கிறதா டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 60%. Which of the following World Cup winning players has been appointed as a regional sports officer by the government of Uttar Pradesh? உலக கோப்பை வென்ற வீரர்களில் யார் உத்தரப்பிரதேச அரசால் பிராந்திய விளையாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார்? யார் அப்படின்னா ரிங்கு சிங். Which country became the first in the European Union to introduce fuel rationing amid energy disruptions in 2026? 2026ல எரிசக்தி தடைகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எரிபொருள் பங்கீட்டு முறையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது அப்படின்னா ஸ்லோவேனியா. Induction of
ASRAAM missile இல்லனா ASRAM missile is MiG-29 aircraft will enhance which capability of the Indian Air Force? MiG-29 விமானத்துல ஆஸ்ராம் ஏவுகணையை இணைப்பது இந்திய விமானப்படையின் எந்த திறனை மேம்படுத்தும் அப்படின்னா ஏர் காம்பேட் கேபபிலிட்டின்னு சொல்லக்கூடிய வான் போர் திறன். கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி known for protecting olive ridley turtle eggs. இந்த குரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. ஆலிவ் ரிட்லி ஆமை முட்டைகளை பாதுகாப்பதில் பெயர் பெற்ற கொரிங்கா வைல்ட் லைஃப் அதாவது வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. இது ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கலாம். SWOT satellite recently in news for mapping the ozone floor is a joint mission between NASA and which organization? கடல் மட்டத்தை வரைபடமாக்குவதற்கு சமீபத்துல செய்திகள் இடம்பெற்ற SWOT செயற்கைக்கோள் நாசா மற்றும் எந்த அமைப்பிற்கு இடையிலான கூட்டு திட்டமாகும்? NASA and CNES. NASA's IXPE mission recently studied which supernova to reveal new insights to its structure and evaluation. நாசாவின் IXPE திட்டம் சமீபத்துல எந்த சூப்பர்னோவா அமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சி குறித்த புதிய நுண்ணறிவுகளை வெளிப்படுத்த ஆய்வு செய்தது. எது அப்படின்னா RCW 86. உக்ரைன் சைன் டிஃபென்ஸ் பேக்ட் வித் விச் கண்ட்ரி டியூரிங் பிரசிடென்ட் அந்த உக்ரைனோட பிரசிடென்ட் ஸோ அந்த அதிபரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நேம் வந்து வலாதிமிர் ஜெலன்ஸ்கி. ஓகேவா? ஸோ விசிட் டு தோஹா இன் 2026. ஓகேவா? ஸோ உக்ரைனோட அதிபர் வலாதிமிர் ஜெலன்ஸ்கி 2026ல தோஹாவுக்கு பயணம் மேற்கொண்ட போது எந்த நாட்டுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்துல வந்து உக்ரைன் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா கத்தார் கூட. ஓகேவா? ஸோ அவரோட நேம் வந்து படிச்சுக்கோங்க, ஏன்னா நியூஸ்ல வந்திருக்கு. ஓகே, வலாதிமிர். ஓகேவா? ஸோ புத்தின் இருக்காருல்ல, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, விளாதிமிர் புத்தின். ஓகே, ஸோ ரஷ்யாவோட பிரசிடென்ட். ஓகேவா? அதே மாதிரி உக்ரைனுக்கு. ஓகேவா? சோ உக்ரைனோட பிரசிடென்ட்டும் அதே மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? வலாதிமிர். Maldives opposed the UK plan regarding the sovereignty of which island group? எந்த தீவு கூட்டத்தின் இறையாண்மை தொடர்பான இங்கிலாந்தின் திட்டத்தை மாலத்தீவு எதிர்த்தது? சாகோஸ் தீவு கூட்டம். Who has been appointed as the chairman of the southern region of the Confederation of Indian Industry? 2026-27 ஆண்டுக்கான இந்திய தொழிலக கூட்டமைப்போட தெற்கு பிராந்திய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரவிச்சந்திரன் புருஷோத்தமன். மிஷன் சக்தி launched by Government of India primarily focuses on which objective? ஓகேவா? மிஷன் சக்தி திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது? சக்தி அப்படிங்கிற நேம்ல வந்தாலே அது பெண்களுக்காக தொடங்கப்பட்டதா தான் இருக்கும். பெண்களின் பாதுகாப்பு, அரண் மற்றும் அதிகாரம் அளித்தல். விமன் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட். Which principle is applied by authorities to impose penalties on industries polluting the தாமன் கங்கா ரிவர்? தாமன் கங்கா நதியை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்க அதிகாரிகளால் எந்த கொள்கை பயன்படுத்தப்படுகிறது? பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபிள். மாசுபடுத்துவோரே செலுத்துதல் கொள்கை. China recently deployed a fleet of J6 drones near which strategic region? சீனா சமீபத்துல எந்த முக்கிய பகுதிக்கு அருகில் J6 ட்ரோன்களோட கூட்டத்தை நிலைநிறுத்தியது அப்படின்னா தைவான் ஜலசந்தி அருகே. Which country launched the world's first freight only bullet train? உலகின் முதல் சரக்கு போக்குவரத்துக்கான பிரத்யேக புல்லட் ரயிலை தொடங்கிய நாடு எது அப்படின்னா ஜப்பான். ஓகேவா? சரக்குகளை வந்து இது பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஜப்பான்ல அந்த புல்லட் ட்ரெயின் வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? RBI's payment vision 2026 primarily aims to achieve what in India's digital payment ecosystem? இந்திய ரிசர்வ் வங்கியின் பேமெண்ட் விஷன் 2028 இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்பில் முதன்மையாக எதை அடைய விரும்புகிறது? பாதுகாப்பான, உறுதிமிக்க மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்பு. ஓகேவா? சோ இதோட நம்ம வந்து மார்ச் மந்த்ல இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல 4 மாசத்துல ஒரு 2500 கரண்ட் அஃபேர் வந்து நம்ம ஒன்லைனரா படிச்சாச்சு. இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர் 2025. ஓகேவா? நாளைக்கு நம்ம பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர் எல்லாமே முடிச்சிடலாம். ஆகஸ்ட் 3ல தான் எக்ஸாம். அதுக்குள்ள இந்த 4 மாசத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு யூடியூப்லயே 8 மாசத்துக்கான கிட்டத்தட்ட ஒரு 5000 கரண்ட் அஃபேர் வந்துரும். 4 மாசத்துக்கு ஒரு 2500 வந்துருச்சா, மீதி 4 மாசம் பார்க்கும்போது இன்னொரு 2500 வரும். டோட்டலா 5000 ஒன்லைனர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த 5000 ஒன்லைனர்ஸோட PDF வேணும். இந்த 5000 ஒன்லைனர்ஸோட PDF பிளஸ் அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 999 பே பண்ண வேண்டாம், 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
உங்க குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கூட இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸை நீங்க லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல இது கரண்ட் அஃபேர் குடுத்துருவோம். இதுல கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இப்ப தான் புதுசா ரயில்வே படிக்க போறேன், எஸ்எஸ்சி படிக்க போறேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல மேம்ங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப ரீசென்ட்டா டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான செலக்ஷன் பேட்ச், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான செலக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருவோம். கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். குரூப் டியோட கரண்ட் அஃபேருக்கு நான் திருப்பியும் சொல்றேன். ஃபீஸ் வந்து 199 தான். ஓகே. அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேளுங்க. மேம் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் ரிவிஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் கடைசியா நடந்த 101 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்க. இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. குரூப் டிக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள குரூப் டி ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல நீங்க பாத்துக்கலாம். தேங்க்யூ.